ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரே நிமிஷத்துல தோசைக்கு சூப்பரான பச்சைப்புளி சட்னியை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பச்சைப்புளி சட்னி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு மீடியம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கோலி உருண்டை சைஸில் புளி, கொஞ்சமாக கல்லுப்பு. இதில் தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சிட்டு அது கூட 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி இது கூட ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா நம்மளோட பச்சைப்புளி சட்னி ரெடி. இந்த பச்சைப்புளி சட்னியை சுட சுட தோசை கூட சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.